Dear students, இந்த வீடியோவில் நாம் League of Nations பற்றி பார்க்கலாம். Structure and composition. The covenant of the League was worked out of the Paris Peace Conference and included each of the treaties that were signed after the First World War. இப்போது லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வரலாம் அப்படிங்கிற நடவடிக்கையை எங்கே ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது பாரிஸில் நடந்த அமைதி உடன்படிக்கை அங்கே தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் என்னென்ன ட்ரீட்டிஸ்லாம் சைன் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த நேஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் லார்ஜ்லி டியூ டு த ப்ரெஷர் ஃப்ரம் பிரசிடென்ட் வில்சன் தட் திஸ் வாஸ் அக்காம்ப்ளிஷ். ஸோ லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்த உட்ரோ வில்சன். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த அமைப்பே செயல்பட தொடங்கியிருக்கு. Drawing up the constitution of this organization, the ideas of Britain and America prevailed. இப்போது கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மெயின் ஐடியாலஜியாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 2 நேஷன்ஸ். ஒன்று பிரிட்டன், இன்னொன்று அமெரிக்கா. த லீக் கன்சிஸ்டட் ஆஃப் 5 பாடிஸ். இப்போ இந்த லீக் ஆஃப் நேஷனில் ஒரு 5 பாடிஸ் இருக்குது. அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசம்பிளி, கவுன்சில், செக்ரட்டேரியட், பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இந்த 5 சேர்ந்தது தான் லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈச் மெம்பர் கண்ட்ரி வாஸ் ரெப்ரசன்டட் இன் த அசம்பிளி. ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியிலேருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இந்த அசம்பிளியில் பங்கேற்கணும். இட் டிஸ்கஸ் ஜென்ரல் பாலிசி அண்ட் எனி டெசிஷன் டேக்கன் இன் த அசம்பிளி ஹேட் டு பி யுனானிமஸ். அதாவது யுனானிமஸ் அப்படின்னா மெம்பர் நேஷன்ஸ் எல்லாரோட டெசிஷனையும் கேட்டு ஒருமித்த கருத்தோடு தான் டெசிஷனை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The council was the executive of the league. ஓகே, மெம்பர் நேஷன்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் சஜஷன் கேட்டதுக்கப்புறமா ஃபைனலாக டெசிஷன் எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ஒரு மெம்பர் பாடியாக இருக்க கவுன்சில். தென் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டலி, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வேர் ஒரிஜினலி டிக்ளேர்ட் பர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில். இந்த கவுன்சிலோட பர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு 4-5 நேஷனை சொல்லியிருக்காங்க. அவங்க தான் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டலி, ஜப்பான் அண்ட் யுஎஸ்ஏ. The member had one vote, and since all decisions had to be unanimous, even the small nations possess the right of veto. அதாவது இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த லீக் ஆஃப் நேஷனில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்களோ எல்லார்கிட்டையுமே டெசிஷன் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் நேஷன்ஸ் அவங்களுக்கும் வீட்டோ பவர் கொடுத்துருக்காங்க. வீட்டோ பவர்னால் என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னு சொல்கிறாங்க, அவங்களோட சஜஷனை சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நாம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம். அதுதான் வீட்டோ பவர். The Secretariat of the League of Nations was located at Geneva. இந்த லீக் ஆஃப் நேஷனோட தலைமை செயலகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஜெனீவாவில். இதோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி யார் அப்படின்னா சர் எரிக் ட்ரூமண்ட். இவர் பிரிட்டனை சேர்ந்தவர். The staff of the Secretariat was appointed by the Secretary General in consultation with the Council. இப்போ இந்த தலைமை செயலகத்தோட தலைவர் அந்த செக்ரட்டரியை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கவுன்சில் தான் அப்பாயிண்ட் பண்ணுது. த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் செட்டப் இன் த ஹேக்கில் தான் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் அமைச்சிருக்காங்க. The court was made 15 judges. ஸோ இதில் ஒரு 15 ஜட்ஜஸ் இருக்காங்க. The International Labour Organization comprised a secretariat and general conference which included 4 representatives from each country. அதாவது அதோட மெம்பர் நேஷன்ஸ்லேருந்து ஒவ்வொரு மெம்பர் நேஷன்லேருந்தும் ஒரு 4 பேரை கூப்பிடுவாங்க. எதுக்குன்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனை கம்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. Then objectives of the league. Two-fold objective of the League of Nations was avoid war and maintain peace. இப்போது இந்த லீகுக்கு பார்த்தோன்னா சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, சில குறிக்கோள்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வாரை அவாய்ட் பண்ணணும். வாரே நம்ம பண்ண வேண்டாம், பீஸை மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர். ஒவ்வொரு நேஷனும் எக்கனாமிக்கலாகவும் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. த லீக் இன்டென்டட் டு ஆக்ட் அஸ் conciliator and arbitrator and thereby resolve a dispute in early stages. இப்போ இந்த மெம்பர் நேஷனாக இந்த லீகோட மெம்பர் நேஷனாக யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த கண்ட்ரிக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா லீக் தலையிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வைப்பாங்க. இஃப் வார்ஸ் ஷுட் பிரேக் அவுட் டிஸ்பைட் ஆர்பிட்ரேஷன் த மெம்பர்ஸ் ஷுட் அப்ளை சாங்ஷன் டு த அக்ரெசர் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் தென் மிலிட்ரி. இப்போது லீக் சொன்னதை கேட்காம ஒரு நேஷன் செயல்பட்டுருச்சு, அதாவது வாரே நம்ம பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ அதையும் மீறி அதோட மெம்பர் நேஷனாக இருக்கவங்க வாரில் இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட எக்கானமியை அட்டாக் பண்ணுவாங்க. தென் அவங்களோட ஆர்மியை யூஸ் பண்ணி மிலிட்ரி ட்ரூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த நாட்டை அட்டாக் பண்ணிடுவாங்க.
The difficulty in achieving the objectives was increased from the beginning by the absence three great powers. அதாவது இவங்களோட அச்சீவை வந்து வின் பண்ணுறது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வேர்ல்டில் அப்போ ரொம்ப ஒரு சுப்ரீம் பவராக இருக்க 3 நேஷன்ஸ் வந்து இதோட மெம்பராக இல்லை. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா யூஎஸ்ஏ, ஜெர்மனி அண்ட் ரஷ்யா. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக தான் வந்து இந்த கண்ட்ரீஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 1926 பார்த்தோன்னா ஜெர்மனி, அதுக்கப்புறம் 1934 பார்த்தோன்னா ரஷ்யா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 நேஷன்ஸும் வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க. ஸோ ஜெர்மனி எப்போ ரிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1933. அதே மாதிரி ரஷ்யா எப்போ போயிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1939. தென் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக். The league was called in to settle a number of dispute between 1920 and 1925. அதாவது இந்த 1920லேருந்து 25 வரைக்கும் ஒரு 5 years பார்த்தோன்னா இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. The league was successful in 3 issues. ஸோ இவங்களோட சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு மெயினாக ஒரு 3 பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா த டிஸ்பியூட் பிட்வீன் த ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்ட். ஃபஸ்ட் என்னென்னா ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் இடையில நடந்த ஒரு ஐலாண்ட் ப்ராப்ளம். அது என்னென்னா ஆலன் ஐலாண்ட். இது வந்து ஃபின்லாண்டுக்கு சொந்தமானதா இல்லை ஸ்வீடனுக்கு சொந்தமானதா அப்படிங்கிறது. த லீக் ரூல் தட் த ஐலாண்ட் ஷுட் கோ டு த ஃபின்லாண்ட். ஸோ லீக் தலையிட்டு இது வந்து ஃபின்லாண்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிடுறாங்க. த ஃபாலோவிங் இயர் த லீக் வாஸ் ஆஸ்க்ட் டு செட்டில் த frontier between Poland and Germany in the Upper Silesia. ஸோ அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தோன்னா போலண்டுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில நடந்த ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஒரு பார்டர் இஷ்யூ மாதிரி. சிலேஷியா, ஸோ விச் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிசால்வ் பை த லீக். த தேர்ட் டிஸ்பியூட் வாஸ் பிட்வீன் கிரீஸ் அண்ட் பல்கேரியா. ஸோ இந்த பார்டர் ப்ராப்ளமே வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் இடையில நடந்தது 1925. கிரீஸ் இன்வேடட் பல்கேரியா அண்ட் த லீக் ஆர்டர்ட் அ சீஸ் ஃபயர். கிரீஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பல்கேரியாவை மீது படையெடுத்திருக்காங்க. ஸோ இந்த லீக் என்ன பண்ணிட்டாங்க, சீஸ் ஃபயர் சொல்லி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீஸ் கிட்ட ரெப்ரேஷனும் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் தான் வந்து இந்த வார் இழப்பீட்டு தொகையை வந்து பல்கேரியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. The league had been successful until signing the Locarno Treaty in 1925. அதாவது 1925ல் லொக்கானோ அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுற வரைக்கும் இந்த லீக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்து ரன் ஆகிட்டு இருந்தாங்க. பை திஸ் ட்ரீட்டி ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்டாலி மியூச்சுவலி கேரண்டீட் பீஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப். ஸோ அந்த ட்ரீட்டி மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூரோப்பில் வந்து அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேஷன்ஸ் எல்லாம் வந்து போராடிட்டுருக்காங்க. தேர் ஆஃப்டர் ஜெர்மனி ஜாயின் த லீக் அண்ட் வாஸ் கிவன் அ பெர்மனன்ட் சீட் ஆன் த கவுன்சில். ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து ஜெர்மனி வந்து இந்த லீக் ஆஃப் நேஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் பொசிஷனும் கொடுத்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா யுஎஸ்ஏவும் ரஷ்யாவும் இந்த லீக்கில் வந்து சம்மந்தம் இல்லாமல் சில நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகிட்டுருக்காங்க. தென் வயலேஷன்ஸ். ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் கான்ஃப்ரண்டிங் த யூரோப்பியன் பவர்ஸ் வாஸ் ஹவு டு அச்சீவ் டிஸார்மமெண்ட். ஸோ ஒரு மேஜர் இஷ்யூ என்ன, ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா டிஸார்மமெண்ட், அதாவது ஆயுதங்கள் குறைக்கிறது தான். 1925 the Council of the League set up a commission to hold a disarmament conference. அதாவது ஆயுதங்கள் குறைக்கிறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க 1925ல். The proposed conference materialized only in February 1932. பட் வந்து ஃபைனலாக இது எப்போ இந்த ப்ரொப்போசலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1932ல். In this conference, Germany demand of equality of arms with France was rejected. ஸோ ஜெர்மனி வந்து அங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் வந்து எந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அதே அளவு ஈக்குவலாக வந்து நாங்களும் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து அந்த கவுன்சில் வந்து ஒத்துக்கலை. ஏன்னா அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து வார் வேணாம் அப்படிங்கிறது தான். அதனால் அவங்க வந்து ஒத்துக்கலை. ஸோ இதனால் ஹிட்லர் என்ன பண்ணிட்டாருன்னா ஜெர்மனியை அந்த லீக்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்தது ஜப்பான் வந்து மஞ்சூரியாவை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஜப்பான் ஆல்சோ ஃபாலோ தீஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெர்மனி அண்ட் ரிசைன் ஃப்ரம் த லீக். ஸோ லீக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாரில், அதாவது மெம்பர் நேஷனாக இருக்கவங்க லீக் சொல்கிறத கேட்காம வாரில் இன்வால்வ் ஆனாங்கன்னா அந்த நேஷன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜப்பான் வந்து மஞ்சூரியாவை அட்டாக் பண்ணதும் லீக் வந்து ஜப்பானை வந்து கண்டம் பண்ணுறாங்க, அவங்க மேலே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஸோ இது பிடிக்காம ஜெர்மனி மாதிரி ஜப்பானை வந்து லீக்லேருந்து வெளியே போயிட்டாங்க. இன் திஸ் கான்டெக்ஸ்ட் இட்டாலிஸ் அட்டாக்ஸ் ஆன் எத்தியோப்பியா த லீக் அப்ளைடு சாங்ஷன். ஸோ அதே மாதிரி இட்டாலி என்ன பண்ணுறாங்கன்னா எத்தியோப்பியாவை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இத்தாலி மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு லீக் முடிவு பண்ணிட்டாங்க. The sanction came to an effect. Italy resigned from the league in 1937. ஸோ இதனால் இட்டாலியும் வந்து 1937ல் பார்த்தோன்னா இந்த லீக்லேருந்து வெளியே போயிட்டாங்க. Thereafter the league was
passive witness to events, taking no part in the crisis over Finland, Austria, Czechoslovakia and Poland. இதனால் லீக் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறமா வந்த பிரச்சனை எதுலேயுமே வந்து இவங்க தலையிடலை. அதாவது ஃபின்லாண்ட், ஆஸ்ட்ரியா, செக்கோஸ்லோவியா அண்ட் போலண்ட் இந்த ப்ராப்ளம் இவங்களுக்கு வந்த ப்ராப்ளம் எதையுமே அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. த லாஸ்ட் டிசிசிவ் ஆக்ஷன் இன் டுக் வாஸ் போலண்ட். took was in December 1939. Russia was expelled for her attack on Finland. ஸோ லாஸ்ட்டாக வந்து ரஷ்யா வந்து இந்த அமைப்பிலேருந்து வெளியே போனது தான் வந்து கடைசி. அதுக்கப்புறமா இவங்க வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து மீட் பண்ணவே இல்லை. அதாவது இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து அவங்களோட மெம்பர் நேஷனை வந்து சந்திக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக இது வந்து 1946 வந்து டிசால்வ் ஆயிடுச்சு. காசஸ் ஆஃப் த ஃபெயிலியர். ஸோ இந்த லீக் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கலாம். The League appeared to be an organization of those who were victorious in the First World War. Though it had worldwide membership, it very much the center of the European diplomacy. இப்போது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் எந்தெந்த நேஷன்ஸ் எல்லாம் வின் பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு மாதிரி தான் இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இவங்களுக்கு நிறையா மெம்பர் நேஷன்ஸ் இருந்தாலும் யூரோப்பியன் டிப்ளமசி, அதாவது அவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக தான் இவங்க இருந்திருக்காங்க. த unanimity of the members was required for its decision on political issues since it lacked the military power of its own. அதாவது இப்போ இவங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும், லீக் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட மெம்பர் நேஷனோட சப்போர்ட் தான் வந்து இதுக்கு தேவைப்பட்டுச்சு. லீக் கிட்ட ஓனாக வந்து ஒரு மிலிட்ரி ட்ரூப்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் இவங்களோட மெம்பர் நேஷனை வந்து இவங்க பிலீவ் பண்ணி தான் இருக்க வேண்டியது. ஸோ இதனால் இது ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் பீஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் நேஷனலிசம். த பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் செக்யூரிட்டி குட் நாட் பி அப்ளைட் இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ். அதாவது இந்த லீகில் ஜாயின் பண்ண யாருக்குமே வந்து கலெக்டிவ் செக்யூரிட்டி அப்படின்னா இப்போ மெம்பர் நேஷனாக இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மற்ற நேஷன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரணும். பட் அங்கே வந்து கலெக்டிவ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இல்லை, அது வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு மெயின் காசாக இருந்திருக்கு. தென் இட்டலி, ஜப்பான் அண்ட் ஜெர்மனி ஹெட்டட் பை டிக்டேட்டர்ஷிப் ரெஃப்யூஸ் டு பி பவுண்ட் பை த ஆர்டர்ஸ் ஆஃப் த லீக். அதாவது இந்த ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் இந்த நேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு டிக்டேட்டர்ஷிப் நேஷன்ஸ். அதனால் லீக் சொல்கிறது இவங்களால் வந்து கேட்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த லீக் ஆஃப் நேஷன் உருவாகிறதுக்கு மெயின் காரணமாக இருந்த உட்ரோ வில்சன், அவர் வந்து அமெரிக்காவோட பிரசிடெண்ட். பட் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்த போதும் அவராலேயே வந்து அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்கு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சுது.